பேராசிரியர் டி தர்மராஜ் எழுதிய தமிழர் என்பது மொழி அடையாளம் அல்ல, பண்பாட்டு அடையாளம் என்ற கட்டுரைக்கு எதிர்வினையாக பத்திரிகையாளர் முகமது ரியாஸ் எழுதியுள்ள முஸ்லிம்கள் தமிழர்கள் இல்லையா எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியிருக்கிறது. ஆடி 18, சித்ரா பௌர்ணமி, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், மாசி மகம் ஆகிய நாட்களில் ஒட்டுமொத்த தமிழர் மனமும் கிளர்ச்சியடைகிறது. எனவே மொழியை காட்டிலும் இத்தகைய பண்பாட்டு ஞாபகங்களே தமிழர்களை பிணைக்கும் முதன்மை அடையாளம் என்று பேராசிரியர் டி தர்மராஜ் முன்வைக்கும் வாதத்தை முகமது ரியாஸ் எழுதிய இக்கட்டுரை கேள்விக்கு உட்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் வாழும் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சமூகங்களின் வாழ்வியல் நினைவுகளில் இச்சடங்குகள் மையமான பண்பாட்டு அனுபவங்களாக இருப்பதில்லை. மதம் சார்ந்து மட்டுமல்லாமல் நிலப்பரப்பு மற்றும் சமூக சூழல் ரீதியாகவும் பண்பாட்டு அனுபவங்கள் மாறுபடுகின்றன என்பதை இக்கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. பெரும்பான்மை சமூகத்தின் பண்பாட்டு அனுபவத்தையே ஒட்டுமொத்த தமிழர் அடையாளத்தின் அளவுகோலாக மாற்றுவது ஆபத்தான போக்கு என்று வாதிடும் முகமது ரியாஸ், அத்தகைய வரையறை இயல்பாகவே சிறுபான்மை சமூகங்களை விளிம்பு நிலைக்கு தள்ளிவிடுவதாக குறிப்பிடுகிறார். மேலும் பண்பாடு என்பது உறைந்த நினைவகம் அல்ல, மாறாக காலத்துக்கு ஏற்ப தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கக்கூடியது என்பதை வலியுறுத்தும் இக்கட்டுரை அனைத்து தரப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக பண்பாட்டை கொண்ட நவீன தமிழர் அடையாளமே இன்றைய தேவை என்கிறது.